இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 5வது நாளுக்காக உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் பொறுமையை குறித்து, பொறுமையினால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெறுகின்ற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம். இந்த 5வது நாளிலே பொறுமையை குறித்து நாம் என்ன தியானிக்க இருக்கின்றோம்? பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். பொதுவாக இந்த உலகத்திலே பெருமையாய் பேசுகிற, செயல்படுகிற யாரையுமே கண்டா நமக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. அவனா ரொம்ப பெருமையா பேசுவான், அவளா எப்ப பாரு தன்னுடைய குடும்பத்தை பத்தி ரொம்ப உயர்வா பேசுவா, தன்னுடைய பணியை குறித்து ரொம்ப உயர்வா பேசுவா, ரொம்ப பெருமை பிடிச்சோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்கள நம்ம மனிதர்கள் பொதுவாக விரும்புவது இல்லை இல்லையா? ஆனா பொறுமையா இருக்கிறவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல. நம்ம சொல்லுவோம் நிறையவில்லை, எவ்வளவுதான் அவளை அடிச்சாலும் திட்டுனாலும் அவள் எதுவுமே என்ன செய்ய மாட்டா, சொல்லவே மாட்டா. சில பேர் இருக்கிறாங்க இன்னைக்கும் கூட, அவங்கள எவ்வளவு பொய்யான ஒரு வசை சொற்கள் சொன்னாலும் கூட அதை புன்னகையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேகர் உண்டு. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகின்றார். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். ஆண்டவருடைய பார்வையிலே பொறுமையா இருக்கும்போது உத்தமனாக அவன் விளங்குகின்றான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பாருங்க, ஒரு சண்டைக்கார அல்லது கோபக்கார மனிதனிடம் இந்த பொறுமையை நம்ம ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் அமைதியான, சாந்தமான, மெதுவான பிரதியுத்தரம் சொல்லுகிற மனிதர்களிடத்திலே இந்த பொறுமையை நாம் எதிர்பார்க்க முடியும். அப்படிப்பட்ட பொறுமையுடையவர்களை சாலமோன் ஞானி கூறுகின்றார், அவர்கள் தான் உத்தமர்கள் என்று சொல்லி. பொறுமையோடு காணப்பட்ட அவர்களைத்தான் சாலமோன் ஞானி பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று சொல்லி சாலமோன் ஞானி சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெருமையுடையவர்களாய் நாம் ஒருபோதும் இருக்கவே கூடாது. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்த்து நிற்பார் என்று சொன்னால் நம்ம இந்த உலகத்துல நிலை நிற்க முடியுமா? ஒரு மனிதருக்கு முன்பாக நம்மளால எதிர்த்து நிற்க முடியவில்லையே, நம்மை படைத்த தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி ஆண்டவர் நமக்கு முன்னால் எதிர்த்து நின்றார் என்று சொன்னா இந்த உலகத்தில் நம்மால் வாழவே முடியாது இல்லையா? அதான் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில நம் ஆண்டோடைய சமூகத்திலே பொறுமையோடு காத்திருப்போம். அவருக்கு விரோதமாய் எதிர்த்து நாம் நிற்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. அல்லது அவர் நமக்கு எதிராக நின்றார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. பாருங்க, நம்ம செஸ் விளையாட்டை நம்ம பார்த்துருக்குறோம்ல. அந்த செஸ் விளையாட்டை நிறைய பேர் கவனிச்சிருப்போம், நிறைய பேர் விளையாடி இருப்போம். ஆனா அதுல அந்த செஸ் விளையாடுறதற்கு ஒரு பொறுமை, ஒரு நிதானம், ஒரு ஞானம் அவசியம் இல்லையா? அவங்க அந்த காயின்ஸ் எல்லாம் அப்படியே மாற்றும் போது, நகட்டும் போது எவ்வளவு கேர்ஃபுல்லா, எவ்வளவு பொறுமையா, எவ்வளவு நிதானத்தோடு அந்த செஸ் விளையாடுறாங்கல்ல. அந்த பொறுமை நமக்கு வேணும். அப்படி பொறுமையோடு யோசித்து விளையாடுகிற மனிதர்கள் மட்டுமே அவங்க வெற்றி பெறுறாங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்க மட்டும்தான் அந்த பொறுமையோடு இருந்து அந்த காய் நகர்த்துகிறவர்கள் தான் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். ஏதோ படபடப்புல வேகத்தோடு யோசிக்காம, அமைதி இல்லாம, பொறுமை இல்லாமல் படபடப்போடு செய்கிறவர்களுக்கு நிச்சயமா அந்த செஸ் விளையாட்டுல அவங்க வெற்றி பெறவே, வின் பண்ணவே முடியாமல் போய்விடும். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த செஸ் விளையாட்டை போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பொறுமையோடு நம்முடைய காரியங்களை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அப்படி நாம் பொறுமை உள்ளவர்களாக இருந்தோம் என்று சொன்னால்தான் நாம் உத்தமர்களாக, நாம் உத்தமிகளாக நாம் விளங்க முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, சோதனையை சகித்து அவன் உத்தமன் என்று விளங்கின பின் கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். எப்போ ஒரு சோதனையை சகித்து அந்த சோதனையின் மூலமாக இவன் உத்தமன் அல்லது இவள் உத்தமி என்று சொல்லி விளங்கினதுக்கு பிற்பாடு ஆண்டவர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெறுவோம். அப்ப எப்ப நாம் அந்த ஜீவ கிரீடத்தை பெற முடியும்? ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே
பொறுமை மிக மிக அவசியம். சோதனையை சகிக்க வேண்டும். அந்த சோதனையை சகித்து அந்த சோதனையினும் கூட இவன் உத்தமன் என்று விளங்கின பின்புதான் ஆண்டவர் நமக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற முடியும். இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில அந்த ஜீவ கிரீடத்தை பெற முடியாது. நம்ம எங்கேயோ ஒரு பணியில சேர்ந்திருக்கோம், அரசு பணியிலே எதுலையோ சேர்ந்திருக்கோம்னு வைங்களேன். நம்முடைய சர்டிபிகேட் எல்லாம் கவர்மெண்ட் கொடுத்தது தான். ஆனா நம்முடைய பணியில சேரும்போது அது ஜெனியூனஸ்க்காக, உண்மைத்தன்மையை அறிகிறதற்காக மறுபடியும் அதை என்ன செய்யறாங்க, நம்ம அனுப்பி வைக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. திரும்ப அங்கிருந்து சர்டிபிகேட்டோட வருது. அந்த நகல் எல்லாமே மார்க்ஷீட்டோ நம்முடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாமே உண்மையானது தான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு திரும்ப அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஏன், அது கவர்மெண்ட் கொடுத்த சர்டிபிகேட் தானே. ஆனா மறுபடியும் அதனுடைய உண்மைத்தன்மையை அறிவதற்காக அது மறுபடியும் நம்ம பணியில சேர்ந்த இடத்துல இருந்து என்ன செய்யறாங்க, அனுப்புறாங்க. ஒரு உலக பிரகாரமான பணியிலேயே நம்முடைய உத்தமம் விளங்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் எதிர்பார்க்கிறதே. அப்படியானால் இந்த அண்ட உலகத்தையும் படைத்த ஆண்டவர் நம்மிடத்துல எவ்வளவு நம்முடைய காரியங்களிலே நம்ம உத்தமத்தை எதிர்பார்ப்பார். நாம் பொறுமையோடு காணப்படுவோம் என்று சொன்னால் இந்த உத்தமமும் தன்னை போல நம்மிடத்துல வந்து சேரும். நம் பொறுமை இல்லாமல் படபடத்து நம்முடைய காரியங்களை நம்ம அவசரப்பட்டு நம்ம செய்ய ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த காரியத்தையுமே நாம் சாதிக்கவே முடியாது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பொறுமையோடு நம் சோதனையை சகித்தோம் என்று சொன்னால் நாம் உத்தமன் நாம் விளங்குவோம். ஆண்டவர் நம்மளை உத்தமன் என்று விளங்கின பின்பு நமக்காக அவர் ஏற்படுத்தி வாக்குத்தத்தம் பண்ணி வைத்த அந்த ஜீவ கிரீடத்தை நமக்கு தர அவர் வல்லவராக இருக்கின்றார். நாம் வேதத்திலே மோசேயை குறித்து வாசிக்கின்றோம். அந்த மோசேயின் பொறுமை ஒரு அளவிறந்த ஒரு எல்லை. கிட்டத்தட்ட எத்தனை லட்சக்கணக்கான மனிதர்களை இந்த மோசே எகிப்து தேசத்திலிருந்து அவளை அழைத்து கொண்டு வர்றார். எவ்வளவு பொறுமை வேணும்ல. இதுக்கு நம்ம குடும்பத்துல இருக்க ஒரு 5 பேர் 6 பேராலே நம்முடைய நிம்மதியெல்லாம் நான் இழந்து போறேன்னு சொல்றோம்ல. நம்ம பொறுமையெல்லாம் நான் இழந்து போறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இத்தனை லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்தி கொண்டு செல்லும் போது நிச்சயமாக அவன் ஒரு பொறுமையுள்ளவனாகத்தான் இருந்திருப்பான். ஆண்டவரே சொல்லுகிறார், அவனுடைய சாந்த குணத்தை பற்றி அவர் சொல்லுகிறார் இல்லையா. அவனுடைய சாந்த குணமுள்ள பூமியில் உள்ள எல்லா மனுஷர்களிலும் அவன் மிகுந்த சாந்த குணமுள்ளவனா இருந்தான் என்று சொல்லி ஆண்டவரே அந்த மோசையை குறித்து சாட்சி கொடுக்கின்றார். பாருங்க, அந்த பொறுமையா இருந்தவன் உத்தமன் என்று ஆண்டவர் விளங்க செய்கிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நாம் பொறுமையோடு நாம் இருந்தோம் என்று சொன்னால், அவர் அன்றைக்கு மோசே அவ்வளவு பொறுமையோடு இருந்ததினாலே அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை அவன் வழி நடத்தி சென்றான். நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் பொறுமையோடு இருந்து உத்தமன் அல்லது உத்தமி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை நாம் பெறுவோம் என்று சொன்னா, உலகத்திலே எத்தனையோ பட்டங்கள் பெற வேண்டும். 2 டிகிரி 3 டிகிரி முடிச்சு 8 டிகிரிலாம் முடிக்கிறாங்கல்ல. அவ்வளவு அந்த டிகிரிஸ் எல்லாம் முடிச்சு நான் பட்டம் வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கென்று தருகிற ஒரு பட்டம், ஒரு கிராஜுவேஷன் இருக்குல்ல, இவன் பொறுமை உள்ளவன், இவன் உத்தமன் என்று சொல்லி, இவள் உத்தமி என்று சொல்லி நமக்கு தருகிற அந்த பட்டமே சிறந்த பட்டமாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பொறுமையை காத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இவன் உத்தமன், இவள் உத்தமி என்று சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து அவர் சாட்சி கொடுப்பார். அன்றைக்கு மோசையை குறித்து சாட்சி கொடுத்தார், இவன் மிகுந்த சாந்த குணமுள்ளவன் என்று சொல்லி. அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். எப்போது நாம் பொறுமை உள்ளவர்களாய் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமை மிக 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 அவசியம் என்று சொல்லி நாம் இந்த 5 நாட்களிலும் நாம் தியானித்து கொண்டே வந்தோம். ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையை இழந்திருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரே எனக்கு இந்த பொறுமையை தாங்கப்பா, என்னுடைய வாழ்க்கையில் நானும் பொறுமையோடு இருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபை தாங்க. ஒருவேளை இவ்வளவு நாட்களும் நாம் பொறுமை இழந்து நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்திருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேரே ஓடி வருவோம். ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாங்க, நான் என்னுடைய வாழ்க்கையிலே பொறுமை இழந்ததினாலே அநேக ஆசீர்வாதங்களை நான் இழந்திருக்கிறப்பா. இன்னைக்கு நான் உங்களுடைய கரத்துக்குள்ளே வாரேன், நான் உங்களுடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருப்பப்பா. நீங்க என்னை எப்படி வழிநடத்த சித்தமா இருக்கிறீரோ அப்படி என்னை வழிநடத்துங்க, நம்முடைய கரத்துக்குள்ள அடங்கி இருப்பேன் என்று சொல்லி பொறுமையோடு அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட கிருபையை தர நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புகளே, சுவாமி, இந்த அருமையான 5ஆம் நாளின்
காலை வேளைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் உத்தமன் உத்தமி என்று சொல்லி பெயர் வாங்குவதற்கு ஆண்டவரை கர்த்தர் நீங்க கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கு மூல காரணமாக இருப்பது இந்த பொறுமை. ஆண்டவரை, இந்த பொறுமை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க. ஒருவேளை இந்த பொறுமை இழந்ததினாலே எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை கூட நாங்கள் இழந்து போயிருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இன்றைக்கு அப்படியே இழந்து நின்று தவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க தொடுங்கப்பா. பொறுமையோடு காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. என்னுடைய வாழ்க்கையிலே பெருமை வந்து விடாதபடி பொறுமையை நாங்கள் அணிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறீங்க சாமி. அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பெருமைகளையும் எடுத்து போட்டு பொறுமையை எங்களுடைய உள்ளத்திலே வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று சொன்னீங்களே, அப்படிப்பட்ட நல்ல ஸ்லாக்கியங்களையும் பாக்கியங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே வேண்டி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீ பொறுமையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை